ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீஜா உலகம். இந்த வீடியோவில் நம்ம எலாஸ்டிக் பேண்ட் எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுங்கிறத சொல்லித்தர போகிறேன். இது நம்மளோட பாடி மெஷர்மெண்ட்டை வச்சு தான் சொல்லித்தர போகிறேன். அதனால் இது சின்ன பிள்ளைங்களுக்கு தைக்கிறதோ அடல்ட்டுக்கு தைக்கிறதுக்கோ ரெண்டுக்குமே மெத்தட் சேமாக தான் இருக்க போகுது. நான் சொல்லிக் கொடுக்குறது ரொம்ப ஈஸியாக சொல்லிக் கொடுக்குறேன். நீங்களும் இதேமாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கரெக்டாக வரும். இந்த எலாஸ்டிக் பேண்ட்டுக்கு நேரோ பேண்ட்டு, பென்சில் பேண்ட்டு, அப்புறம் இதுக்கு நிறைய பேர் இருக்குது, சிகரெட் பேண்ட்டு அப்படின்னு. இந்த மாதிரி பேண்ட்டுக்கு எல்லாமே பேருக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு சின்ன டிஃப்ரெண்ட் வரும். ஒன்று என்ன வரும்னா, வெயிஸ்ட்டில் டிஃப்ரெண்ட் வரும். ஒரு பக்கம் எலாஸ்டிக் வைப்பாங்க, ஒரு பக்கம் கேன்வாஷ் வச்சு தைக்கிற மாதிரி இருக்கும். சிலதில் பாட்டமோட டிசைனை பொறுத்து அதனோட நேம் சேஞ்ச் ஆகுது. இப்போ நம்ம பேசிக்காக ஒரு எலாஸ்டிக் பேண்ட் எப்படி கட் பண்ணி தைக்கணுங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பேண்ட் தச்சு முடிக்கிறோம்னா அடுத்தடுத்த பேண்ட் நம்மளுக்கு இதே மாதிரி தான் வரப்போகுது. ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இப்போ இந்த பேண்ட் எப்படி கட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நான் இந்த எலாஸ்டிக் பேண்ட் தைக்கிறதுக்கு 2.25 மீட்டர் துணி எடுத்திருக்கேன். சுடிதார் செட்டில் வருது இல்லைங்களா, 2.25 மீட்டரு, அந்த பேண்ட் பிட்டே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் பேண்ட்டோட லென்த் அதிகப்படுத்தும் போது இந்த பேண்ட்டோட கிளாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். இப்போ இதில் 2.25 மீட்டர் இருக்குது. இப்போ நம்ம இதில் தான் கட் பண்ண போகிறோம். இந்த பேண்ட்டு கிளாத்தை நான் லென்த்தில் ஒரு வாட்டியும் வித்தில் ஒரு வாட்டியும் மடித்து போட்டிருக்கேன். மடித்து போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி 2 ஃபோல்டு பண்ண பக்கம் என் பக்கம் இருக்குது. என்னோட லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி ஒரே ஃபோல்டிங்கில் இருக்குது. எனக்கு ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி ஓப்பன் சைடு இருக்குது. கீழே இந்த மாதிரி பிசுறு பக்கம் இருக்குது. இந்த மாதிரி நம்ம பேண்ட் கிளாத் மடிச்சு போடணும். இந்த மாதிரி வித்தில் போட்டதுக்கப்புறமா உங்களோட பேண்ட் லென்த்துக்கு இந்த துணி கரெக்டாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். இப்போது என்னோட பேண்ட்டோட லென்த் நான் 38 இன்ச் எடுத்திருக்கேன். எலாஸ்டிக்கோடு சேர்த்து எனக்கு 38 இன்ச்சு லென்த்துக்கு இருக்குது. அதே மாதிரி எலாஸ்டிக் மடித்து தைக்கிறதுக்கு, கீழே கால் மடித்து தைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு துணி கரெக்டாக இருக்குது. நான் எலாஸ்டிக் பேண்ட் தைக்கிறதுக்காக இந்த அளவுகள் எல்லாம் எழுதி வச்சுருக்கேன். இந்த அளவுகள் எல்லாம் எப்படி எடுக்கணும்னா, ஃபஸ்ட்டு பேண்ட்டோட லென்த்து இந்த மாதிரி எடுத்ததில் என்னோடய பேண்ட் லென்த்து 38 இன்ச்சு வந்திருக்கு. நான் அதை எடுத்திருக்கேன். அடுத்தது தைஸ் ரவுண்டு, உங்களோட தொடையோட அளவு, இந்த மாதிரி அளவு எடுத்ததில் எனக்கு 30 இன்ச்சு வந்திருக்கு. நான் அதை தான் எழுதியிருக்கேன். அடுத்தது சீட் ரவுண்டு, உங்களோட ஃபுல் சீட்டோட அளவை தான் எடுக்கணுமே. சைடில் பிக்சர் வரும், அதே மாதிரியே எடுத்துக்கோங்க. நான் எடுத்தது 45 இன்ச் இருக்குது. நான் அதை எழுதியிருக்கேன். அடுத்து நீ ரவுண்டு. இந்த பேண்ட்டுக்கு நீ ரவுண்டு அவ்வளோ தேவைப்படாது. உங்களுக்கு தேவைன்னா எடுத்து வச்சுக்கோங்க. இதை நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலும் உங்களுக்கு நல்லா ஃபிட்டடாக கிடைக்கும். நீ ரவுண்ட் இந்த மாதிரி தான் எடுக்கணும். எனக்கு அதே மாதிரி எடுத்ததில் 18 இன்ச் வந்திருக்கு. நான் அதை எழுதியிருக்கேன். அடுத்ததாக இடுப்பு சுற்றளவு, வெயிஸ்ட் ரவுண்டு, அது எப்படி எடுக்கணுங்கிறதையும் காமிச்சிருக்கேன். அது மாதிரி நான் எடுத்ததில் எனக்கு 38 இன்ச் வந்திருக்கு. அடுத்தது க்ரச்சோட லென்த்து எனக்கு 13 இன்ச் வருது. க்ரச்சோட லென்த் எப்படி எடுக்கணுங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ பிக்சரும் ஆட் ஆகும், நீங்கள் அதையும் பார்த்து எடுத்துக்கலாம். ஃபுல் ரவுண்டு 26. நான் அதில் ஒரு பகுதி மட்டும் எழுதியிருக்கேன், 13 இன்ச்சு. ஃபஸ்ட்டு மார்க் பண்ண வேண்டிய அளவு பேண்ட்டோட லென்த்து 38 இன்ச்சு நான் லென்த் எடுத்திருக்கேன். இதில் 1 இன்ச்சு எலாஸ்டிக்கு போயிடும். நீங்கள் எந்த சைஸ் எலாஸ்டிக் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தையலுக்கான அளவு விட்டுக்கணும். இப்போது எலாஸ்டிக் மடித்து தைக்கிறதுக்கோடு சேர்த்து நான் 2.5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. இந்த பேண்ட்டோட லென்த் 38 இன்ச்சில் 1 இன்ச் எலாஸ்டிக்காகவும் அதுக்கு தையலுக்கான அளவோடு சேர்த்து நான் இங்கே மார்க் பண்ணிட்டேன். மீதி 37 இன்ச் இருக்குது. அதை நான் இங்கே மார்க் பண்ணுறேன். இப்போ இந்த ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுருவோம். இதுக்கு கீழே கால் பகுதியில் மடித்து தைக்கும் இல்லையா, அதுக்கு 1 இன்ச்சு. அதிலே ஒரு கோடு போட்டுருங்க. அடுத்து என்னோட இடுப்பு சுற்றளவு நான் மார்க் பண்ண போகிறேன். என்னோட இடுப்பு சுற்றளவு வெயிஸ்ட் ரவுண்ட் 38 இன்ச்சு. அது கூட 2 இன்ச்சு லூஸ்க்காக சேர்க்குறேன். நீங்களும் உங்களோட அளவு கூட 2 இன்ச்சு லூஸ்க்காக சேருங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும்.
அப்போ எனக்கு வந்து 2 இன்ச்சு சேர்க்கும் போது 40 இன்ச்சு. 40 4ஆக டிவைட் பண்ணும்போது ஒரு பக்கத்துக்கு 10 இன்ச்சு. அதை நான் இங்கே மார்க் பண்ணுறேன். இது வந்து நம்மளோட இடுப்பு சுற்றளவோட அளவு. அடுத்து வந்து நம்மளோட க்ரச் லென்த்து நான் வந்து 13 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு க்ரச் லென்த் வந்து எப்படி மார்க் பண்ணோம், எப்படி கால்குலேட் பண்ணோம் தெரியலன்னா இந்த அளவுகளை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட இடுப்பு சைஸை வச்சு உங்களோட க்ரச்சோட லென்த்தை இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ என்னோட இடுப்பு சைஸ் வந்து 38 இன்ச்சு. ஆனால் நான் வந்து க்ரச்சோட லென்த்தாக 13 இன்ச்சு எடுத்திருக்கேன். அது காரணம் என்னென்னா உங்களோட பேண்ட்டை நீங்கள் எங்கே போடுறீங்கன்றத பொறுத்து இருக்குது. சிலர் வந்து தொப்புளுக்கு மேலே போடுவாங்க, சிலர் வந்து கீழே போடுவாங்க, இல்லைனா சிலர் வெயிஸ்ட்டில் கரெக்டாக போடுவாங்க. அதை பொறுத்தும் நம்மளோட க்ரச்சோட லென்த் வந்து மாறும். இது வந்து கரெக்டாக இடுப்பில் போடுறவங்களுக்கு இந்த க்ரச்சோட லென்த் வந்து கரெக்டாக இருக்கும். என்னோட க்ரச்சோட லென்த் வந்து 13 இன்ச்சு. நான் அதை இங்கே மார்க் பண்ணுறேன். இப்போ இந்த லைனில் வந்து நம்ம ஒரு பெரிய கோடு போட்டுக்கலாம். இது வந்து நம்மளோட தைஸோட அளவு மார்க் பண்ணுற இடம். இந்த க்ரச்சோட லென்த் எங்கே முடியுதோ அங்கே வந்து நம்ம தொடையோட அளவை மார்க் பண்ணணும். ஒரே ஒரு கால் தொடையோட அளவு வந்து நீங்கள் எடுத்து வைங்க. என்னோட தைஸோட அளவு வந்து நான் 30 இன்ச்சு எடுத்திருக்கேன். அதை 2ஆல் டிவைட் பண்ணணும். ஏன்னா நம்ம ஒரு காலோட அளவு தான் எடுத்துருக்கோம் இல்லையா. அப்போ நான் 2ஆல் டிவைட் பண்ணும்போது ஒரு பக்கத்துக்கு 15 இன்ச்சு வரும். அந்த 15 நான் இங்கே மார்க் பண்ணுறேன். அடுத்தது வந்து சிலருக்கு வந்து வெயிஸ்ட்டு சீட்டு ரெண்டுமே ஒரே அளவாக இருக்கும். இல்லைனா வெயிஸ்ட்டை விட சீட் பெருசாக இருக்கும், இல்லை சீட்டை விட தொப்பை பெருசாக இருக்குது அப்படின்னா இந்த அளவு வந்து பெருசாக இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா சீட்டோட அளவை விட உங்களோட டம்மி அளவு பெருசாக இருக்குன்னா நீங்கள் அந்த அளவை எடுத்துக்கோங்க. அந்த அளவை 4ஆக டிவைட் பண்ணி இங்கே மார்க் பண்ணணும். இப்போ எனக்கு வந்து சீட் அளவோட பெருசாக இருக்குது, அதனால் சீட்டோட அளவு வந்து நான் எடுத்திருக்கேன். சீட்டோட அளவு வந்து 45 இன்ச்சு. அது கூட 2 இன்ச்சு லூஸ்க்காக சேர்த்து அதை 4ஆக டிவைட் பண்ணி இங்கே மார்க் பண்ணுறேன். அதை 4ஆக டிவைட் பண்ணும்போது எனக்கு ஒரு பக்கத்துக்கு 11.25 இன்ச் வருது. அதை இங்கே மார்க் பண்ணுறேன். இப்போது இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த இடம் வந்து டைட்டாக இல்லாமல் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ இந்த வெயிஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இங்கேருந்து இதுக்கு லைன் போடுங்க. எல்லாருக்குமே இந்த ஸ்லாண்டிங் தான் வரும்னு சொல்ல முடியாது. சிலருக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரலாம், சிலருக்கு ஸ்லாண்டிங்காக வரும், சிலருக்கு இன்னும் ஸ்லாண்டிங்காக கூட வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அவங்களோட பாடி டைப் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களோட பேண்ட்டோட அளவுகளும் இருக்கும். அடுத்ததான் இந்த இடத்துல நம்ம ஒரு கர்வ் வரையணும். அந்த கர்வ் எப்படி வரையணும்னு தெரியாதவங்களுக்கு ஒரு சிம்பிள் டிப் சொல்கிறேன். இந்த லென்த்தில் இப்படி மடித்து இந்த சென்டர் வந்து மார்க் பண்ணுங்கள். அதை இன்னொரு வாட்டி மடித்து இந்த சென்டர் மார்க் பண்ணுங்கள். இந்த தைஸ் வந்து நம்ம கரெக்டான அளவாக மார்க் பண்ணியிருக்கோம் 15 இன்ச்சு. அது கூட ஒரு 1 இன்ச் வந்து லூஸ்க்காக சேர்க்குறோம். அப்போ தான் நம்ம கால் பேண்ட் போட்டதுக்கப்புறம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த இடத்துல இருந்து இப்படி மடிங்க. இதனோட சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேலை வச்சு இந்த கோட்டுக்கும் இந்த கோட்டுக்கும் ஒரு கர்வ் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு தான் போடணும்னு இல்லை, நீங்கள் இந்த மாதிரி வச்சு பாருங்கள், போடுறதுக்கு கரெக்டாக வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கையாலேயே இப்படி கர்வ் போட்டுக்கலாம். சரிங்களா? அவ்வளோதான் இந்த அளவு. அடுத்ததாக இந்த லூஸ் விட்டுருக்கோம் இல்லையா, அது வரைக்கும் உங்கள் டேப்பை வைக்கணும். இந்த கோட்டில் கரெக்டாக இந்த ஃபோல்டிங் வரைக்கும் வச்சு இதை இப்படி மடிக்கணும். மடித்து இதனோட சென்டர் வந்து மார்க் பண்ணுங்கள். இப்போ இந்த அளவு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 8 இன்ச் இருக்குது. அந்த 8 இன்ச்சை நம்ம இந்த கால் பகுதி பக்கம் மார்க் பண்ணணும். நம்ம பேண்ட்டோட ஷேப்பை கொண்டு வரணும்னா இந்த சென்டர்லேருந்து தான் நம்ம கால் ஓப்பனோட அளவை நம்ம மார்க் பண்ணணும். இப்போது இந்த இடத்துல வந்து என்னோடய ஆங்கிள் ரவுண்ட் நான் எழுதலை. நான் வந்து ஆங்கிள் ரவுண்டு கொஞ்சம் அகலமாக எடுத்திருக்கேன், 16 இன்ச்சு. நீங்கள் எப்படி எடுக்கிறீங்களோ அதை வந்து இங்கே மார்க் பண்ணுங்கள்.
16 இன்ச் எடுத்திருக்கேன். அந்த 16ல் பாதி 8 இன்ச்சு, அந்த 8 இன்ச்சு தான் நம்ம இங்கே மார்க் பண்ண போகிறோம். அது எப்படி மார்க் பண்ண போகிறோன்னா, இந்த கோடு போட்டிருக்கோம் இல்லையா, இதுக்கு அந்த பக்கம் ஒரு 4 இன்ச்சும் இந்த பக்கம் ஒரு 4 இன்ச்சும் மார்க் பண்ணுறோம். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது நான் சொல்கிற இடத்துலலாம் கோடு போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பேண்ட்டோட ஷேப் வரையும் போதே கரெக்டாக இருக்கும். இந்த மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதெல்லாம் இப்படி ஸ்ட்ரெயிட் லைன். உங்களுக்கு பேண்ட் வந்து நல்லா ஷேப்பாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, இந்த முட்டிக்கிட்டெல்லாம் லூஸ் வரக்கூடாது, காலோட ஒட்டி வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடத்துலேருந்து உங்களோட முட்டியோட லென்த் எடுத்துக்கோங்க. இடுப்பில் வச்சு உங்களோட முட்டியோட லென்த் எடுத்துக்கோங்க. அதிலேருந்து நீங்கள் முட்டிக்கு சுற்றளவாக எடுத்துருப்பீங்க இல்லையா, 18 இன்ச்சு. அந்த 18 இன்ச்சை இந்த பக்கம் பாதி இந்த பக்கம் பாதி 18 2ஆக பிரித்து அதில் இந்த பக்கம் பாதி இந்த பக்கம் பாதி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தைக்கிறேன், அதனால் நான் நீயோட அளவை தேவைன்னா எடுத்துக்கலாம் தான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கோடை வந்து ஸ்ட்ரெயிட்டாக போடுங்க இது வரைக்கும். இது வந்து பேண்ட்டுக்காகவே விற்கிற கர்வ் ஸ்கேல். இது 2 டைப்லேயும் இருக்குது. நீங்கள் எதை வாங்கிட்டீங்கனாலும் ஒரே யூஸ் தான். இது வந்து ஸ்ட்ரெயிட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கர்வுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சமாக கர்வ் வர்றது, இது நல்லா டீப்பாக கர்வ் வர்றது. இதில் எதை வாங்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த பேண்ட்டை வச்சு இந்த கர்வ் ட்ரா பண்ணுறேன். உங்ககிட்ட இந்த ஸ்கேல் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு ஸ்லாண்டிங்காகவே லைன் போட்டுக்கலாம். இது லைட்டாக பேண்ட்டோட ஷேப்புக்காக தான் நான் இந்த கர்வ் ஸ்கேல் யூஸ் பண்ணுறேன். இந்த கர்வ் ஸ்கேலை இங்கே கோடு போட்டிருக்கோம் இல்லையா, இங்கே வச்சு அதே மாதிரி இங்கே இந்த கோடுக்கு இப்படி வச்சு ஒரு மார்க்கு. அதே மாதிரி இங்கேயே வச்சு ஒரு கோடு போட்டுக்கிறேன். இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போது முதல் 2 கிளாத்தை மட்டும்தான் நம்ம கட் பண்ணுற மாதிரி வரும். ஃப்ரண்ட்டை மட்டும்தான் நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போது இந்த ஒரு பகுதியை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இந்த கீழே தையலுக்கான அளவு விட்டுருந்தோம் இல்லையா, அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோல்டு பண்ண பக்கம் இருக்கும், இதில் வந்து நம்ம ரொம்ப லைட்டாக இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் கட் பண்ணோம். கரெக்டாக இந்த ஒரு சைடு ஃபோல்டிங் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் நம்ம கட் பண்ணி விட்டுருக்கோம். இப்போது இந்த 2 துணியை மட்டும் நம்ம இப்படி எடுத்து விட்டுடலாம். இது வந்து நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட்டு. இப்போ நம்ம பேக் பார்ட் வந்து மார்க் பண்ண போகிறோம். இந்த இடுப்பு பகுதி இருக்கு இல்லையா, அங்கேருந்து நம்ம ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணுறோம். இந்த 2 இன்ச்சு எதுக்காகனா, நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து தையலுக்கான அளவு எங்கேயுமே விட்டுருக்க மாட்டோம். இந்த பேக்கில் வந்து தைச்சதுக்கப்புறமா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த பக்கம் 1/2 இன்ச் தைப்போம், இந்த பக்கம் 1/2 இன்ச் தைப்போம், அதே மாதிரி நம்ம எல்லா பக்கமும் தைப்போம். அது போக நம்மளுக்கு அந்த இடத்துல ஈஸ்க்கான அளவும் கிடைக்கும். 2 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள்.
அதே மாதிரி இந்த இடம் இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம கீழே இறக்கணும். இந்த மாதிரி நம்ம இறக்கும்போது பேக் சைடில் வந்து நம்மளுக்கு டைட்னஸ் இல்லாமல் இருக்கும். ஒரு 1/2 இன்ச் மட்டும் இறக்கிக்கோங்க. இப்போ இந்த கோட் நம்ம நீட்டாக போட்டுருவோம். அதே மாதிரி இங்கேயும் ஒரு 1/2 இன்ச்சுக்கு இந்த க்ரச்சோட லைனை வந்து இறக்கலாம். இந்த இடத்துல வந்து ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழே ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறமா இந்த மேலே இருக்கு இல்லையா, அதிலேருந்து இந்த லைன் வரைக்கும் ஒரு ஸ்டாண்டிங் லைன் ஒன்று போட போகிறோம் நம்ம. இப்படி ஸ்ட்ரெயிட் பண்ணி இந்த இடத்துல ஒரு கர்வ் வரைய போகிறோம். நம்ம ஃப்ரண்ட்டில் எப்படி வரைஞ்சோமோ அதே தான், அதே மாதிரி மெத்தடில் தான். இங்கே ஒரு மிட் பாயிண்ட் மார்க் பண்ணுறோம். மறுபடியும் இங்கேருந்து இதனோட சென்டரு, அதே மாதிரி இங்கேருந்து இதனோட சென்டர் மார்க் பண்ணி ஒரு கர்வ். அவ்வளோதான். மறுபடியும் கர்வ் ஸ்கேல் யூஸ் பண்ணி இந்த லைனை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இங்கேயும் இதே மாதிரி தான் நம்ம கட் பண்ணும்போது ஏன் அப்படி தனித்தனியாக கட் பண்ணுறோம்னா, அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் கற்றுக்கும் போதும் இதுதான் ஃப்ரண்ட்டு இதுதான் பேக்குன்னு தெரியும். அதுக்காக தான் கட் பண்ணும்போது நம்ம தனித்தனியாக கட் பண்ணுறது. இப்போ பேக் பார்ட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இங்கேயே நம்ம அந்த ஃபோல்டு பண்ண பக்கத்தை ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் கட் பண்ணணும். மீதி இருக்க கிளாத்தெல்லாம் எடுத்துடலாம். இப்போ இந்த ஃபோல்டு பண்ணியிருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுறோம். இந்த கீழே வந்து 1 இன்ச்சு நம்ம மடித்து தைக்கிறதுக்காக மார்க் பண்ணியிருப்போம். அதையும் இப்படி மடித்து ஒரு வீ கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட்லேயும் பண்ணிக்கோங்க, பேக் பார்ட்லேயும் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நான் பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட்டு. ஃப்ரண்ட் பார்ட்டில் 2 பீஸ் இருக்குது. இப்போ எடுத்துடுறேன். இது வந்து நம்மளோட பேக் பார்ட்டு. இதுலேயும் 2 பீஸ் இருக்குது.
எதுக்காக இது தைக்கிற அளவு வந்து இந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் விடலை, பேக் பார்ட்டில் விட்டுருக்கேன் அப்படின்னா, இந்த பேண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேக் பார்ட்டில் தான் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் வந்து வரும். சுடிதாருக்கு வர பேண்ட்டை தவிர நீங்கள் எந்த பேண்ட்டை வேணாலும் எடுத்து அளந்து பாருங்கள். நீங்கள் சுற்றளவு அளந்துட்டு நீங்கள் முன்னாடி இருக்க அளவு அளந்தீங்கன்னா அது சின்னதாக இருக்கும். பின்னாடி இருக்கிற அளவு நீங்கள் அளக்கும்போது அது பெருசாக இருக்கும். அதே மெத்தட் தான் இந்த பேண்ட்டை வந்து நம்ம கட் பண்ணுறோம். இந்த பேண்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் நம்ம மார்க் பண்ணணும். அவ்வளோதான், நம்ம பேண்ட் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிட்டோம். இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணுன்றதுக்காக தான் நான் ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு சொன்னேன். நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுனால தான் எனக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு. நானே இதை மார்க் பண்ணி கட் பண்ணுறேன்னா எனக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷமே போதும். நீங்களும் இதை நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்களும் அதே டைம்லேயே 5 நிமிஷம் 10 நிமிஷத்துலேயே கட் பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸி தான் இந்த பேண்ட்டு. நீங்களும் உங்களோட அளவுக்கு இதே மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக வரும். இதனோட தைக்கிற வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். அதுக்குள்ளே நீங்களும் இதே மாதிரி துணி வாங்கி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.